நயன்தாராவுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கவே திமுக அதிரடி தான். களத்துல இறங்கி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமா குரல் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இவங்க ஜெயலலிதாவை பேசாத பேச்சா இல்ல இவங்க அப்பா ஜெயலலிதாவை பேசாத பேச்சா என்னமோ பெண்ணியம் கண்ணியம் தரான்னு வச்சுக்கவே. இது ஏன் நான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா 2 நாட்களுக்கு முன்னாடி அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு வார்த்தையை விடுறாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஆபாசமான விஷயங்கள் அது தேவையில்லாது. ஆனா திமுகவையும் நயன்தாராவையும் தொடர்புபடுத்தி பேசுறது இல்லையா, அது அரசியல் ரீதியாக சரியானா நிச்சயமாக பேசலாம். ஏன்னா அதுல உண்மைகள் இருக்கு. அந்த உண்மைகள் என்ன அப்படின்னா பால்டா இல்ல அப்படின்னா அதை பத்தியெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா என்னன்ற விஷயத்தை இந்த வீடியோ ஃபுல்லா சொல்றேன், கேளுங்க. இந்த வீடியோவை வேற யாரு பாக்குறீங்களோ இல்லையோ, இந்த திமுகவுக்கு நான் காலங்காலமா ஓட்டு போடுறேன், என் குடும்பமே திமுக குடும்பம், நாங்க திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டுறது, ரிக்ஷா ஓட்டுறது, கொடியை தூக்கிட்டு சுத்துறது, ட்ரெஸ் போட்டு சுத்துறது இல்லையா, இந்த மாதிரி காலங்காலமா போட்டு இன்ன வரைக்கும் வாழ்க்கையில எந்த வளர்ச்சியுமே இல்லாம இந்த கட்சிக்கு முட்டு கொடுத்தீங்களே, ஓட்டு போட்டீங்களே, நீங்க இந்த வீடியோ கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி? மக்களுக்கான ஆட்சியா இல்லாம போகுது விடுங்க. அடுத்து திமுக காரணக்காக ஏதாவது பண்ணுச்சா அப்படின்னா அதுதான் இல்லை. அது முதலாவது என்ன அப்படின்னா நயன்தாராவை சொல்லும் போது ஏன் இவங்க கோவப்படுறாங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு நயன்தாராவும் திமுகவும் இப்படி. அதுக்கு முதல் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சமீபத்தில் நயன்தாரா